2021 விஜய் சார் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே, அண்ணன் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவார் அப்படின்ற உறுதியே இல்லாத நாளில் கடவுள் பேசி ஒரு நாள் சர்ச்ல நான் டிக்ளேர் பண்ணேன். 2026 தேர்தலில் தமிழக வரலாற்றில் முதல் முறையாக ஒரு பெயர் முதலமைச்சர் என்கிற லிஸ்ட்ல வரும். அந்த பெயர் ஜோசப் விஜய் என்று நான் 2021 சபைக்கு தீர்க்க தரிசனமாக சொன்னேன். அது அங்கிருந்த என்னுடைய சபையை சார்ந்த கிங்ஸ் ஜெனரேஷனை சார்ந்த கிட்டத்தட்ட 2500க்கும் மேற்பட்டோர் அதுக்கு சாட்சி. 2021 ஆண்டு எங்களுடைய ரெவரண்ட் பாஸ்டர் ஜான் ஜெபராஜ் அவர்கள் ஒரு தீர்க்க தரிசனம் ஒன்று உரைத்தார். என்னன்னா, ஒரு கார் முன்னாடி போகுது, அதுல முதலமைச்சர்ங்கிற பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. விஜய் அவர்கள் அதில் அதிகாரத்தை எடுக்கிறார் என்பது போல அவர் ஒரு காரியத்தை எங்கள் சபைக்கு அவர் தெரிவித்தார். இதுவரைக்கும் எங்களுடைய ரெவரன்ஸ் சொல்லி எந்த ஒரு தீர்க்க தரிசனமும் தவறாய் போனதே கிடையாது. அது எல்லாமே நிறைவேறியிருக்குது. அந்த நம்பிக்கையோடு நாங்கள் அதற்காக ஜெபித்தோம். ஜோசப்னு ஒரு கையெழுத்து சிஎம் போட்டாங்க. சி ஜோசப் விஜயனும் ஜான் ஜெபராஜ் ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்கிறார். அதுல விஜய் முதலமைச்சர் ஆவார் என்கிறதை நான் 2021 சொன்னேன் என்று தம்பட்டம் அடிக்கிறவனாக காணப்படுகிறான். நான் 2021 கடவுள் எனக்கு வெளிப்படுத்தி விட்டார், 2026 விஜய் தான் முதலமைச்சர் என்பதை வெளிப்படுத்தி விட்டார் என்று சொல்லி விஜய் முதலமைச்சரான பிறகு இப்பொழுது வீடியோ போட்டு கொண்டிருக்கிறார். இவனுடைய சர்ச்சைக்கு போகிற 3 பேரை வைத்து பேச வைத்து, ஆம் 2021 ஜான் ஜெபராஜ் இப்படி சொன்னான் என்பதாக சொல்ல வைக்கிறார். 2021 ஆண்டு எங்களுடைய ரெவரண்ட் பாஸ்டர் ஜான் ஜெபராஜ் அவர்கள் ஒரு தீர்க்க தரிசனம் ஒன்று உரைத்தார். என்ன உண்மையிலேயே அந்த ஜான் ஜெபராஜுடைய சர்ச்சுக்கு போகிற நபர்களிடத்தை விசாரித்த போது இந்த நபர்கள் 2021 அந்த சர்ச்சுக்கு போகாதவர்கள், 2023க்கு பிறகு சர்ச்சுக்கு போனவர்கள் என்பதாக தெரிகிறது. அப்போ தன்னுடைய சர்ச்சில் உள்ள மக்களை வைத்து பொய் சொல்லி தான் ஒரு பெரிய ஆள் என்பதை காண்பிக்க விளைகிறவனாக இருக்கிறார். ஒருவேளை இவன் 2021 விஜய் முதலமைச்சராக வருவான் என்று சொல்லி இருந்தால் அந்த வீடியோவை காண்பிக்கட்டும். எந்த கட்டும் இல்லாமல் அவன் காண்பிக்க வேண்டும். அவன் எந்த அர்த்தத்திலே சொன்னான், எப்படி இதோட பொருத்தி பேசுகிறான் என்கிறதை நாம் கண்டுகொள்ள ஏதுவாக இருக்கும். ஆனால் அதை வெளியிட மாட்டான். ஜான் ஜெபராஜ் 2021 அதாவது விஜய் கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பதாகவே தீர்க்க தரிசனம் சொன்னான் என்று சொல்லுகிறான். அது போய் ஒருவேளை அப்படி சொல்லி இருந்தாலும் ஜான் ஜெபராஜ் சொல்வதற்கு முன்பதாகவே பல மக்கள் கணித்திருந்தார்கள். 2021 விஜய் அரசியலுக்கு வருவான் என்பதை கணித்திருந்தார்கள். காரணம், விஜய் அப்போது மக்கள் இயக்கம் என்கின்ற ஒன்றை நடத்தி கொண்டிருந்தான். அதே விஜயோட அப்பா அரசியல் கட்சியாக பதிவு செய்ய முற்பட்ட போது தன்னுடைய தந்தைக்கு எதிராகவே வழக்கு பதிந்தான் விஜய். அதைத் தொடர்ந்து 2021 நடந்த உள்ளாட்சி தேர்தலில் விஜயுடைய ரசிகர் மன்றத்தில் உள்ளவர்களை தேர்தலில் நிப்பாட்டியிருந்தார். அப்பொழுதே அநேகர் கணித்திருந்தார்கள் விஜய் அடுத்த கட்டமாக அரசியல் வர போகிறான், ஆகவே தான் தன்னுடைய மக்கள் இயக்கத்தை சேர்ந்தவர்களை தேர்தலில் நிறுத்தி இருக்கிறதாக அநேகர் கணித்திருந்தார்கள். ஆகவே அந்த கணிப்பின் அடிப்படையிலே ஜான் ஜெபராஜ் ஒருவேளை சொல்லி இருக்கலாம். அது தீர்க்க தரிசனமாக இல்லாது உண்மையிலேயே உறுதியாக தீர்க்க தரிசனமாக கடவுள் வெளிப்படுத்தி சொல்லியிருந்தால், அந்த அளவுக்கு உறுதியோடு சொல்லியிருந்தால் அதை தேர்தலுக்கு முன்பதாகவே அவன் வெளியிட்டிருப்பார். தேர்தல் முடிந்த பிறகு கடவுள் எனக்கு முன்கூட்டியே சொன்னார், நான் இப்பொழுது சொல்லுகிறேன் என்று சொல்வதில் என்ன ஆச்சரியம்? நீ தைரியமான ஆளாக இருந்தால் தேர்தலுக்கு முன்பே பப்ளிக்காக நீ சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் தேர்தலுக்கு முன்பே இந்த ஜான் ஜெபராஜ் தன்னுடைய சர்ச்சிலே தன்னுடைய மக்களிடத்திலே சொல்லியிருக்கிறான். எப்பொழுது தேர்தல் ஏப்ரல் 23 நடக்கிறது, ஏப்ரல் 19 தன்னுடைய சர்ச்சிலே உள்ள மக்களிடத்திலே சொல்லியிருக்கிறான். ஜோசப்னு ஒரு கையெழுத்து சிஎம் போட்டாங்க. இது தீர்க்க தரிசனம் என்று கேட்டால் இது தீர்க்க தரிசனம் அல்ல. இது ஜான் ஜெபராஜ் மட்டுமல்ல, விஜய் ரசிகர்களாக காணப்படுகிற எல்லாரும் இதைத்தான் சொல்வார்கள். தேர்தலுக்கு முன்பதாக விஜய் ரசிகர்கள் எல்லாருமே என்ன சொன்னார்கள்? விஜய் தான் சிஎம், விஜய் தான் சிஎம் என்று சொல்லி அடித்து சொன்னக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த அடிப்படையிலே விஜய் ரசிகனான ஜான் ஜெபராஜும் ஜான் ஜெபராஜ் சர்ச்சுக்கு போகிறவர்களும் விஜய் தான் முதல்வராக வருவான் என்று சொல்வதிலே என்ன ஆச்சரியம் இருக்கிறது? ஜான் ஜெபராஜ் தீர்க்க தரிசனமாக சொல்லவில்லை, ஒரு விஜயுடைய ரசிகனாக விஜய் தான் முதலமைச்சராக வருவான் என்று சொல்லியிருக்கிறார். எப்படி சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஜான் ஜெபராஜ் பேசுகிறதை பாருங்கள். இதிலே தளபதி விஜய் அண்ணா என்று சொல்லுகிறார். தளபதி அண்ணன் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஓட்டு போடுறதுக்கு நான் போன யூனிஃபார்மை நீங்க இன்ஸ்டாகிராம்ல பார்த்திருப்பீங்க. அது நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வார்த்தையை யார் பயன்படுத்துவார்கள்?
விஜயோட ரசிகர்கள் மட்டும்தான் விஜயை தளபதி என்று சொல்வார்கள். தளபதி அண்ணன் விஜய் அவர்கள். உண்மையிலே விஜய் என்ன தளபதி? படம் நடித்தால் அவன் உண்மையிலே தளபதியா? தளபதியாக இருந்து எத்தனை போர்களுக்கு வழி நடத்தி இருக்கிறான்? இல்லை. அப்போ தளபதி என்கிற சினிமாவிலே தன்னுடைய பெயருக்கு முன்பாக வைத்துக் கொண்ட பட்டம். அப்போ அதை சினிமா ரசிகர்கள் தான் தளபதி என்று சொல்லி பயன்படுத்துவார்களே தவிர பொதுவான மக்கள் யாரும் தளபதி விஜய் என்றெல்லாம் சொல்ல மாட்டார்கள். முதலமைச்சரான முதல்வர் சிஎம் விஜய் அவர்கள் என்று சொல்வார்கள். ஆனால் ஒரு பேச்சுக்கு பேச்சு தளபதி தளபதி என்று சொல்லுகிறார் என்றால் என்ன எதை காட்டுகிறது? விஜயுடைய ரசிகர் மட்டுமல்ல. ஜான் ஜபராஜ் வெளியிட்ட துதிகள் ஓயாது என்கின்ற பாடல் ட்ரெண்டிங்கிலே நம்பர் 1 வந்தது. அதன் அடுத்த வாரத்திலே விஜய் நடித்த ஜனநாயகன் படத்தினுடைய ஒரு பாடல் வந்தது. அதுவும் ட்ரெண்டிங் நம்பர் 1 வந்தது. அதற்கு ஜான் ஜபராஜ் போட்ட பதிவு என்ன தெரியுமா? போன வாரத்திலே நம்ம, இந்த வாரத்திலே அண்ணன் என்று சொல்லி விஜயின் சினிமா பாடல் ட்ரெண்டிங்கிலே வந்ததை புகழ்ந்து பேசியவன் ஜான் ஜபராஜ். இதுவல்ல, தாராபுரத்தைச் சேர்ந்த இவனுடைய ஜான் ஜபராஜுடைய ஒரு ரசிகன் ஒருவன் ஜான் ஜபராஜை பிரியப்படுத்துவதற்காக ஜான் ஜபராஜுக்கு பிடித்த விஜய் நடித்த லியோ படத்தை போல ஜான் ஜபராஜுக்காக பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்தான். இவன் சிறைக்கு போவதற்கு முன்பதாக ஒரு பாடல் வெளியிட்டான். அதிலே விஜய் நடித்த ஒரு லியோ என்கின்ற படத்திலே உள்ள அதே செட்டப்பிலே தான் தன்னுடைய பாடலை வெளியிட்டான். ஒரு அப்போ இவன் இயல்பாகவே ஒரு விஜய் ரசிகன். இவன் மட்டுமல்ல, இவனுடைய சர்ச்சுக்கு போகிற எல்லாருமே விஜய் ரசிகர்கள் தான். எப்படி விஜய் கள்ளக்காதலி வைத்திருக்கிறானோ இவனும் கள்ளக்காதலி வைத்திருக்கிறானோ அப்படி கள்ளக்காதலை விரும்புகிற ஜான் ஜபராஜோட சர்ச்சுக்கு போகிற எல்லாரும் விஜய் ரசிகர்களாக இருப்பதில் வியப்பில்லை. அப்போ அந்த விஜய் ரசிகனாக இவன் சொல்லி இருக்கிறான். மற்றபடி இவன் தீர்க்க தரிசனம் உரைக்கவில்லை. இப்போ இந்த இங்கே ஜான் ஜபராஜுக்கு வக்காலத்தாக ஜான் ஜபராஜ் தீர்க்க தரிசனம் சொன்னா என்று சொல்லி இங்கே ஒரு குடும்பம் சாட்சி சொல்லுகிறது அல்லவா? இவர்களும் விஜயோட ரசிகர்கள். பாருங்கள், பெண் விஜயோட போட்டோவை கையில் படமாக போட்டிருக்கிறது. விஜய் ஜெயித்தா என்று சொல்லி கேக்கு கட் பண்ணி இருக்கிறது. இவர்கள் கூட்டமாக ஜான் ஜபராஜ் சர்ச்சுக்கு போகிறவர்கள் எல்லாமே விஜயோட ரசிகர்கள். அங்கே அவர்கள் சினிமா பைத்தியங்கள். ஆகவே அந்த சபையாக அவர்கள் நாம் விஜய்க்கு தான் ஓட்டு போட வேண்டும் என்று சொல்லி பேசியிருக்கிறார்கள். அப்படி பேசினதிலே ஒரு கிளிப்பை கட் பண்ணி எடுத்துக்கொண்டு நான் முன்பே தீர்க்க தரிசனம் உரைத்தேன் என்று சொல்வது என்ன நியாயம்? ஜோசப்னு ஒரு கையெழுத்து சிஎம் போட்டாங்க. சி ஜோசப் விஜய் எனும் ஒரு விஜய் ரசிகன் விஜய் வெற்றி பெறுவான் என்று தானே பேசுவான். அது இயல்பு தானே. அது எப்படி தீர்க்க தரிசனமாகும்? இந்த பெண் பேசும்போது ஜான் ஜபராஜ் தீர்க்க தரிசனம் உரைத்தது இதுவரைக்கும் தோற்று போனதே இல்லை, எல்லாம் துல்லியமாக நடந்திருக்கிறது என்று சொல்லுகிறது. இதுவரைக்கும் எங்களுடைய ரெவரன்ஸ் சொல்லி எந்த ஒரு தீர்க்க தரிசனமும் தவறாய் போனதே கிடையாது. அது எல்லாமே நிறைவேறியிருக்குது. அப்படியா என்று கேட்டால் அப்படி அல்ல. ஜான் ஜபராஜ் எப்படி கேவலமாக தீர்க்க தரிசனம் என்கின்ற பெயரில் உருட்டுகிறான் பாருங்கள். 2020 நீ நல்ல வசனங்களை, இன்பமான வசனங்களை வசனிக்கிற ஆண்டு. கொடிய விஷக்கிருமி கொரோனா இந்தியாவில் 27 மாநிலங்களுக்கு பரவி உள்ளது. நீ கேள்விப்படுவது இன்பமா இருக்கும். இந்தியாவில் கொரோனா பாதித்தோர் எண்ணிக்கை 1024ஆக அதிகரித்து உள்ளது. நீ எதை அனுபவிக்கிறீ அது இன்பமா? உன் வாயை திறந்தால் கெட்ட டெஸ்டிமனியே வராது. இந்தியாவில் கொரோனா வைரஸால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 56 62ஆக அதிகரிப்பு. பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை 2547ஆக உயர்வு. நீ எதை அனுபவிக்கிறீ அது இன்பமா? உன் வாயை திறந்தால் கெட்ட டெஸ்டிமனியே வராது. எப்பா சாமி போதும்டா ஓட்டது ரீல அந்து போச்சு. இவர்கள் எல்லாரும் ஏதோ ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காதா, அதன் மூலமாக நான் பெரிய ஆளாகலாம், நான் என்னை பெரிய தீர்க்கதரிசி என்று காண்பிக்கலாம் என்கிற நிலைமையில தான் காணப்படுகிறார்கள். இதை குறித்து ஒருவர் கமெண்ட்ல கேட்டிருக்கிறார், நீங்கள் ஏன் இதை தேர்தலுக்கு முன்பதாகவே சொல்லவில்லை என்று கேட்டால் கீழே கமெண்ட் பதிலுக்கு, நான் தீர்க்கதரிசி என்று சொன்னேனா என்று சொல்லி கேட்கிறார். ஆமாண்டா, நீ தீர்க்கதரிசி என்று சொல்லி பீத்திக் கொள்கிறாய். நீ ஆட்களை செட்டப் பண்ணி நீ பெரிய தீர்க்கதரிசி என்று பீத்திக் கொண்டிருக்கிறாய். இதுவரைக்கும் எங்களுடைய ரெவரன்ஸ் சொல்லி எந்த ஒரு தீர்க்க தரிசனமும் தவறாய் போனதே கிடையாது. அது எல்லாமே நிறைவேறியிருக்குது. அன்புக்குரியவர்களே, யாருக்கும் அடிமையாகாதிருங்கள், கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமையாகாதிருங்கள் என்று சொல்லி வேதாகம் சொல்லுகிறது. ஆனால் இன்றைக்கு மனிதர்களுக்கு அடிமைப்படுத்தும் விதத்திலே மக்களை மூளைச்செலவை செய்து தேவனை விட்டு பிரிக்கிறவர்களாக இன்றைக்கு காணப்படுகிறவர்கள் கள்ளப்போதார்கள். இன்றைக்கு மக்களை ஏமாற்றலாம். நான் நடக்கிற காரியத்தை கடவுள் எனக்கு முன்கூட்டியே வெளிப்படுத்தினார் என்று சொல்லி அதை பெருமைப்பட்டுக் கொள்ளலாம். கடவுள் பேசி ஒரு நாள் சர்ச்ல நான் டிக்ளேர் பண்ணேன் 2026 தேர்தலில். ஆனால் ஆண்டவரிடத்திலே எடுபடாது. இயேசு கிறிஸ்துவை தான் சொன்னார்,
அந்நாளிலே அநேகர் கர்த்தாவை கர்த்தாவை உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் என்று சொல்லி சொல்லுவார்கள். முட்டாள் மக்கள் அதை நம்புவார்கள். நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன் என்று சொல்லும் போது அவனுடைய ரசிகர்கள் முட்டாள்கள் நம்புவீர்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுவார், ஒரு காலம் உன்னை எனக்கு தெரியாதடா, ஒரு காலம் உன்னை அறியவில்லை, நீ என்னுடைய நாமத்திலே உண்மையிலே நீ தீர்க்க தரிசனம் உரைக்கவில்லை. காரணம் உன்னை எனக்கு ஒரு காலம் தெரியாது, ஒரு காலத்திலும் உன்னை எனக்கு தெரியாது, உனக்கு எனக்கும் ஒரு காலத்திலும் தொடர்பு இருந்ததில்லை என்று ஆண்டவர் சொல்லுவார். அவர்களுடைய கனிகளாலே அவர்களை அறிவீர்கள். இயேசு கிறிஸ்து சொன்னது, நல்ல மரம் கெட்ட பழங்களை கொடுப்பதில்லை, கெட்ட மரம் நல்ல பழங்களையும் கொடுப்பதில்லை. ஜான் ஜெபராஜ் ஒரு கெட்ட மரம். அவன் நல்ல கனி இருக்கிறதா, நல்ல பழம் இருக்கிறதா? மனைவியை தள்ளிவிட்டு பெற்ற மகனை தூர வேண்டாம் என்று உதறிவிட்டு கள்ளக்காதலியோடு ஊர் சுற்றி கொண்டிருக்கிறான். இதுதான் நல்ல கனியா? இளைஞர்களை சினிமாவுக்கு அடிமைப்படுத்தி ஆட்டம் போட வைத்து ஒரு போதை, இப்படிப்பட்ட போதைக்குள்ளாக வைத்திருக்கிறான். நல்ல கனியா? இல்லை. தயவு செய்து மக்கள் மனம் திரும்ப வேண்டும். இப்படிப்பட்டவர்களை விட்டு கண்டிப்பாக விலக வேண்டும்.